கலைச்செல்வி. நாங்கள் இருக்கிற ராஜேந்திரா வீதி, யாழ்ப்பாணம். எனது மகன் அதிர்ஷ்டராஜா மிதுஷன், வயது 25. அவர் 2024 10ஆம் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக ஏர்போர்ட் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர். விசிட் விசாவில் பிரான்ஸ் என்றதுக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர். அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு ஆர்மி கமாண்டர் தான் போய் இவையை பொறுப்படுத்திருக்கிறார். பொறுப்படுத்தி கூட்டிக்கொண்டே ஒரு 4 நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்ப அவர் தன்ட்ட கேம்புக்கு அழைச்சி கொண்டு போயிருக்கிறார். அப்போ நாங்கள் ஏஜென்சியிடம் எடுத்து கேட்டோம், ஏன் இப்படி என்று. அவர் தான் என்னட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். அப்போ அந்த கேம்பிலேருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்திருக்கணும், ஆர்மி ஐசி ஒன்று கொடுத்துருக்கணும். அதே அதெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு கேட்க, இதுகள் இருந்தால் தான் எங்களோட பிள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ செய்யுங்கோண்டு. என்ற பிள்ளையோடு சேர்ந்து 6 பிள்ளைகள், அதில் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் 6 பேர். 6 பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும். பிள்ளைகளுக்கு தெரியாது, இப்போ இராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களேன்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியலை. ஏன்னா மொழி பிரச்சனை, மொழி தெரியாது. அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகள் கேட்க அவர் சொல்லியிருக்கிறார், அவங்க கேட்குறதெல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்திருக்குது. இப்போ பார்த்தா பிள்ளைகளை பேருந்து ட்ரைனிங்குன்னு சொல்லிக்கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்ய ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, ஆர்மி ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதில் சம்பள காசும் வந்து விழுந்ததாம், காட்டு ஒன்று கொடுத்து வந்து விழுந்ததாம். அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்காரர் பெரியவர் காட்டை கொண்டு எடுத்துட்டாராம். அதுக்கும் அவ காட்டை கொடுங்கோ, அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தருவாருன்னு சொல்லியிருக்கிறான் ஏஜென்சி. இப்போ அவன் சொன்னதெல்லாம் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் செய்திருக்கணும். இப்போ பார்த்தா பிள்ளைகள் தொடர்பு இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள தொடர்பு அட்டு போய் இன்றைக்கி ஒரு நெல்லியடி அம்மா பகிதரண்டி அம்மாவுக்கு இது 15 நாள் தொடர்பு இல்லை. முல்லைத்தீவை வச்ச இந்த பாலச்சந்திரன் அவைக்கு தொடர்பு இல்லை. இப்போ இந்த மகன் தான் இப்போ கடைசி மட்டும் என்னோட ஒரு கிழமையாக தொடர்பில் இருந்தவர். இப்போ அவர்கிட்ட ஃபோன் தொடர்பும் இல்லை. இப்போ ஒரு நேற்று ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டிருக்குறார், இங்கே கொஞ்சம் சிக்கலாக நடத்த நிற்கிற நம்ம ஏஜென்சி மேலே நம்பி இனி பிரியோசனம் இல்லை, நீங்கள் அங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்க பாருங்கண்டு. இன்றையோட இந்த மகன்கிட்ட தொடர்பும் இல்லை, நேற்றையோட மகன்கிட்ட தொடர்பும் இல்லை. அவன் இந்த ஃபோட்டோ ஒன்றுங்களுக்கு அனுப்பியிருக்கணும். அவன் இந்த ரஷ்யா மீன் உடுப்பெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்து இப்போ பிள்ளைகளை எல்லையில் கொண்டே விட்டதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். எல்லையில் கொண்டே பிள்ளைகளை விட்டுருக்கு. அதால் இப்போ எங்களோட பிள்ளைகள் ஆமிக்கண்டு போகலை. அவை போனது வெளிநாடு போக முகவரோடத்தான் போனவை. இந்த முகவருக்கும் அங்கே உள்ள ஆமி பெரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதனால் வறுமை நிமித்தம் தான் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு விட்டது, கஷ்டத்தின் நிமித்தம் தான் அனுப்பினது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. எனவே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய உதவியை ஜனாதிபதி ஐயா அவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இதை நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றா நாங்கள் இதை வெளிக்கொண்டு வந்தது என்னென்னா, எங்களை இதை போல் இன்னும் பிள்ளைகள் போய் வேறு தாய்மாட்ட பிள்ளைகளும் போய் அப்படி அங்கே ஏமாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம். இப்போ எங்களோட பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தருவோம்னு நம்புகிறோம். பிள்ளைகள தொடர்பும் இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஃபோனெல்லாம் பிள்ளைகள்கிட்ட வாங்கிட்டாங்க, பிள்ளைகளை கொண்டே இப்போ எல்லையில் விட்டுருக்கு. ஒரு ஆள் பாலச்சந்திரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர், இன்னொரு பிள்ளை பகீதரன் நெல்லியடியை சேர்ந்தவர். நடுவில் நிற்கிறவர் தான் என் மகன் மிதுஷன். மற்ற பிள்ளைகளோட படங்கள் அவைக்கு கிடைக்கலையே அனுப்புறதுக்கு. நிறைய வேறு இடங்களில் கொண்ட எல்லையில் விட்டுட்டாங்க அடிபாட்டுக்கு. அப்போ அந்த பிள்ளைகளோட படங்கள் கிடைக்கல. இவை 3 பேரோட படமும் தான் இப்போ தற்சமயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.